ஹாய், திஸ் இஸ் லெட்டிஷியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கொயர் ரூட்டோட கண்டினியூஷன் தான். ஒருவேளை நீங்கள் பேசிக் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் பார்க்கலன்னா ஒன்ஸ் பழைய வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0196 டிவைட் பை கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 0.2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த கொஸ்டின் மார்க். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை ரெண்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? 0.0196க்கு தனியாக divided by root question mark 0.2. இப்போது question mark வந்து ஒரு சைடு எடுத்துக்கலாம், மற்ற நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போது 0.0196 divided by 0.2 is equal to root question mark. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். இது டெசிமலில் இருக்கிறது ஃப்ராக்ஷனுக்கு மாத்திரப்போ எப்படி வரும்? 196 divided by 1234 divided by 0.2. ஓகே, இப்போ இது என்ன ஆகிடும்? இது வந்து ரூட் கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ. 196ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 14 by 1234, அப்போது 12 தான் வெளியே வரும். ஓகே, இப்போது இது வந்து பை 1ன்னு அர்த்தம் தானே, அப்போ அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? இப்போது என்ன ஆகும்னா 14 by 10 மட்டும் வச்சுக்கலாம். இன்டூ 10 இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இப்படி ஆகிடும்ல. டினாமினேட்டர் நமக்கு எப்போவுமே பாயிண்டில் இருக்கக்கூடாது, பட் இங்கே நமக்கு 10 இருக்கிறனால அதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது இப்போ 7 ஆகிடுது. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 0.7. இது எதோட வேல்யூ? ரூட் கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ. அப்போ கொஸ்டின் மார்க் வேல்யூ என்ன? 0.49. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 0.0169 இன்டூ கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 1.3 கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? 0.0169க்கு தனியாக, ரூட் கொஸ்டின் மார்க்கு தனியாக. ஓகே, இது மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகே, இங்கே டெசிமலில் இருக்கிறத நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம்ல. 169 divided by 1234, 1.3 divided by 13 by 100. ஓகே, இது ரெசிப்ரோக்கலில் வரப்போ என்ன ஆகிடும்? 1.3 into 100 divided by 13. இப்போது நியூமரேட்டரில் 1.3 into 100 இருக்குது. அப்போ இன்டூ 100ல் ஒரு 0 நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோன்னா இது 13 ஆகிடும். ஓகே, அப்போ மீதி ஒரு 0 தான் இருக்கும். அப்போ ரூட் கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ 10. ஓகே, இது கேன்சல் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 13 இருக்குது, இங்கே 1.3 இருக்குது. இதை 10 into 10ன்னு பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போது 1.3 into 10 வந்து 13 ஆயிரும். அப்போ 13 கேன்சல் ஆகிடும், மீதி ஒரே ஒரு 10 தான் இருக்கும். ஓகே, அப்போ ரூட் கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ 10. அப்போ கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ என்ன? 10 square 100. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 1369 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.0615 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 37.25. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் டேர்ம் இருக்கிறத மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். equal to 37.25 minus root of 1369. 1369 ஓட ரூட் என்னன்னு பார்த்துடலாமா? எண்டிங் வித் 9. அப்போது எய்தர் 3 3s are 9, 7 7s are 49. அப்புறம் இங்கே 13 இருக்குது, 4 4s are 16 முடியாது, 3 3s are 9 எடுத்துக்கலாம். இப்போது 3 4s are என்ன? 12 ஆகிடும். ஆனால் இங்கே இருக்கிறது பெரிய நம்பர், இப்போ 37 தான் ஆன்சர். அப்போ என்ன ஆகிடும்? 37.25 minus 37 which is 0.25. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் போயிடும். இங்கே வந்து 25 into 25 625. அப்போது 0.625, 0.0625 வரும். ஏன்னா இங்கே 2 கூட 2 வரும்ல, அப்போ 0.0625. எப்படின்னு புரிஞ்சிச்சா? 25 into 25னா 625 தான். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் வேணும்ல, அதனால தான் 0.0625. ஓகேவா? இப்போ எக்ஸ் மட்டும் ஒரு சைடு இருக்கட்டும். 0.0625 மைனஸ் 0.0615. இப்போ 0 1 0 0 0 பாயிண்ட். இப்போ இதோட வேல்யூ என்ன? 1/1000. அவ்வளோதான். உங்களோட ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கணும், இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கணும், இல்லை 1/10³ இருந்தால் இப்படி எழுதிக்கணும், இல்லை 10⁻³ இருந்தால் இதை சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
if square root of x minus 1 into y plus 2 is equal to 7 and x and y are the positive whole numbers, then the value of x and y are என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின் கிளியர் தானே? ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்காங்க, அதில் இருந்து எக்ஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் ஸ்கொயர் ரூட் இருக்குது, அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 ஆகிடும். ஓகே, இதிலேருந்து இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இதுக்கு இதை எடுத்துக்கலாம், இதுக்கு இதை எடுத்துக்கலாம். is equal to 7, y plus 2 is equal to 7. ஓகேவா, அப்போ x is equal to 8, y is equal to 5. ஓகே, இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் 7 வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, 8 minus 1 is 7 into 5 plus 1 is 7. ரூட் ஆஃப் 7 வந்துடுச்சு தானே? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கிளியர் தானே? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 0.04 into 0.4 into a is equal to 0.004 into 0.4 into root b. ஓகே, ஃபஸ்ட் இந்த ரூட்டெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? ரூட்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும்? 0.04 into 0.4 into root a. மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ரூட் a பை ரூட் b மட்டும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 0.004 into 0.4 divided by root of 0.04 into root of 0.4. ஓகேவா, இப்போ மொத்தமாக டேக்கிங் ஸ்கொயர் ஆர் போத் சைட்ஸ் பண்ணிடலாம். அப்போ இது a பை b ஆகிடும். இது 0.004 into 0.004 into 0.4 into 0.4 divided by 0.04 into 0.4. ஓகே, இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ டினாமினேட்டரில் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்? 0.004 into 0.004 into 0.4 into 100 divided by 4 ஆகிடும். ஓகேவா, இப்போ இதுவும் கேன்சல் பண்ணோன்னா 0.001 கிடச்சிரும். இப்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ பாயிண்ட் இங்கே வந்துடும். அப்போது 0.1 into 0.4 4 are 16. ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 இருக்குது. அப்போது 0 0 16. ஓகே, இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 0.00016. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கிளியர் தானே? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3/5 of the square of a certain number is 126.15. What is the number? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3/5 of a square of a certain number. அது என்னன்னு தெரியாதனால நம்ம x ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். is 126.15. இப்போ x ஸ்கொயர் என்ன? 126.15 into 5 by 3. 136. ஓகே, இது 3 டேபிள் கேன்சல் ஆகும். ஸோ 4 3s are 2 3s are 0 போட்டுட்டு 5 போடணும். இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 15 பார்த்தோன்னா 5 3s are 15 எழுதிடக்கூடாது. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 42.05 into 5. 5 5s are 25, 5 2s are 10, 20 21. So x square is 210.25. இப்போது நம்ம x கண்டுபிடிச்சிடலாம். xனா என்ன? ரூட் ஆஃப் 210.25. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 21025 divided by 100 போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ லாஸ்ட்டு 5 தான் வருது. 210னா 14 196 கிடைக்கும். ஓகே, அதுதான் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா 15 225 போயிடும். ஓகே, ஸோ 14 by 10. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 14.5. அவ்வளோதான். இப்போது நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரூட் ஆஃப்
0.361 divided by 0.00169. இந்த கொஸ்டினில் பாருங்கள் 169 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், 361 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈவன் நம்பர்ஸில் இல்லை, அதனால் பை 1000 தான் போட முடியும். 1000 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 zeros இருக்கா, அப்போது மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10 to the power 5 பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகிடும்னா 36100 வந்துடும், இது 169 வந்துடும். புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கேன்னு? ரெண்டு சைடும் 10 to the power 5ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ டினாமினேட்டர்லேயும் பாயிண்ட் போயிடுச்சு, நியூமரேட்டர்லேயும் பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ 361ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் என்ன, 19 வரும். அப்போ 19, 2 0க்கு ஒரு 0 போட்டுக்கணும், இதுக்கு 13. அவ்வளோதான், சிம்பிள். இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணால் வராது. ஏன்னா நம்ம என்ன எழுதுவோம், யூஸ்வலாக இந்த மாதிரி போடுவோம். இதுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா, இது இல்லை. ஓகேவா, கிளியர் தானே? இப்போது நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 48.4 டிவைடட் பை 0.289. அப்போது இதுலேயும் என்ன பண்ணலாம், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் இருக்குது. அதனால் இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே டிவைடில் 3 நம்பர் இருக்குல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதனால் 1000 வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா, 1000 வச்சு பண்ணுறப்போ இது என்ன ஆகிடும், 48400. இங்கே வந்து பாயிண்ட் எல்லாம் மொத்தமாக போயிடும். ஓகேவா, இனி ஈஸி தானே. 484 into 100 by 289. ஓகே, 484க்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், எண்டிங் வித் 4. எண்டிங் வித் 4னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 2 8. ஓகேவா, இதுக்கு முன்னாடி 2 2s are 4. அப்போது இதை 3ஆல் பண்ணுறப்போ 6 ஆகிடும். இங்கே அதோட குட்டி நம்பர் இருக்குது, ஸோ 22 தான் சூஸ் பண்ணிக்கணும். இன்ட்டு 10 by 9. 3 3s are 9, 7 7s are 49. இங்கே 2 இருக்குது, 1 1 is 2. இங்கே என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். ஈக்குவல் நம்பர்னால் எதை சூஸ் பண்ணுவோம், பெரிய நம்பரை சூஸ் பண்ணுவோம், 17. அவ்வளோதான். இப்போ 220 by 17. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி தந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, கிளியர் தானே? இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ரூட் ஆஃப் 1 plus x by 169 is equal to 14 by 13, find x. இப்போது ரெண்டும் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடலாமா? அப்போ என்ன ஆகிடும், இங்கே இருக்க ரூட் போயிடும். இங்கே வந்து 14 into 14 by 13 into 13. ஓகே, 14 ஸ்கொயர் என்ன, 196. 13 ஸ்கொயர் 169. இப்போது x by 169 is equal to 196 by 169 minus 1. அப்போ என்ன ஆகிடும், x by 169 is equal to 1. LCM எடுத்துட்டோன்னா 169. இதுவும் கேன்சல் ஆகிடும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிரும், 196 minus 169. 8 16. 16 minus 9 is 7. 8 minus 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 27. அவ்வளோதான். இப்போது நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ரூட் ஆஃப் 1 plus 55 by 729 is equal to 1 plus x by 27, then find x. ஓகே, இதில் வந்து எக்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இப்போ நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ண வேண்டாம். பண்ணுனா என்ன ஆகிடும்னா, இது a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். 2 எக்ஸ்லாம் வரும், எக்ஸ் ஸ்கொயர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எல்சிஎம் எடுத்துட்டோன்னா என்ன வரும், 729 plus 55 divided by 729. இங்கே வந்து அப்படியே தான் இருக்கும் இப்போதைக்கு. ஓகே, இதை வந்து ஆட் பண்ணிட்டோன்னா என்ன வரும், 729 55. 4 balance 1 8 7. ஓகே, 784 divided by 729. 1 plus x by 27. 784 ஸ்கொயர் ரூட் என்ன, எண்டிங் வித் 4. அப்போ 2வும் 8ம் தான் பாசிபிலிட்டிஸ். 7 இருக்குது, 2 2s are 4 தான் வரும், 3 3s are 9 கூட வர முடியாது. இப்போது இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. ஆனால் இங்கே இருக்கிறது பெரிய நம்பர், அதனால் பெரிய நம்பர் சூஸ் பண்ணணும், 28. இப்போ 729க்கு பார்க்கணும். 3 3s are 9, 7 7s are, இதுவும் 2 தான், 6 வரும். இதுலேயும் பெரிய நம்பர் சூஸ் பண்ணணும், 27. இப்போது நான் வந்து இது ஈஸியாகவே பண்ணிட்டேன். எதனால் ஈஸியாக பண்ணேன்னா, எனக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சனால பண்ணிட்டேன். ஒரு வேளை நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா ஒன்ஸ் அதை பார்த்துருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோன்னா இங்கே 27 ஆகிடும். இந்த 27 இந்த 27 கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த 27 இங்கே வந்துடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 1. அவ்வளோதான். இது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்குது.
நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஸ்கொயர் ரூட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஆனால் நம்ம யோசிக்கணும் எந்த மாதிரி கொஷனுக்கு எப்படி பண்ணணும், இதில் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இன்னைக்கு ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.